செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூபர் TTF வாசன் மீது எத்தனை வழக்குகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான வழக்கு விவரங்களை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூபர் TTF வாசன் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா, பிரபல யூடியூபர் TTF வாசன் தனக்கு பாஸ்போர்ட் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு அவர் பாஸ்போர்ட் கோரி கோவை மண்டல பாஸ்போர்ட் விண்ணப்பத்த நிலையில் அவர் ஓட்டிச் சென்ற பைக் காஞ்சி அருகே விபத்துள்ளது என்றும் பின்னர் தொடர்பாக வழக்குகள் செய்து அவர் கைது செய்யப்பட்டதோடு அவருடைய ஓட்டு உரிமம் 10 ஆண்டு ரத்து செய்யப்பட்டு குறிப்பிட்டுள்ளார். இதன் பிறகு தன்னுடைய பாஸ்போர்ட் விண்ணப்பத்தின் மீது இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லாமல் நிலுவையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். எனவே தன்னுடைய பாஸ்போர்ட் விண்ணப்பத்தின் மீது உரிய காலத்திற்குள் முடிவெடுத்து பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என்றுதான் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த மனுதான் நீதிபதி மருது சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது TTF வாசன் தரப்பில் மருத்துவ சிகிச்சைக்காகவும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளுக்காகவும் வெளிநாடு சென்றிருப்பதால் தனக்கு பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதில் காவல்துறை தரப்பில் TTF வாசன் மீது தமிழகத்தில் அதிவேகமாக பைக் ஓட்டியது தொடர்பாக இதுவரைக்கும் 4 வழக்குகள் உள்ளதாகவும் ஆந்திர மாநிலத்திலும் அவர் மீது வழக்கு தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி TTF வாசன் மீது காவல்துறை இதுவரைக்கும் பதிவு செய்துள்ள அனைத்து வழக்கு விவரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.